செய்தி தமிழை நாம் அசோகா அம்பேத்கர் தம்ம யாத்திரையை 2ஆம் ஆண்டாக கேரளா திருவனந்தபுரத்திலிருந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தழுவிய நாகபுரி கடைசி கொண்டு நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த அசோகா அம்பேத்கர் தம்ம யாத்திரையானது உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி இந்த அருமையான தம்ம யாத்திரையை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தம்ம யாத்திரையை ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது உபாசகர் அறிவர் பாரதி பிரபு மற்றும் அதனை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஆம்பு ராஜேந்திரன், அதற்கு துணையாக பக்கபலமாக இருக்கிற நமது உபாசகர் தர்மேந்திரன் மற்றும் ஹைதராபாத்திலிருந்து வருகை கொடுத்திருக்கின்ற குடும்பத்தோடு வருகை கொடுத்திருக்கின்ற ஆனந்த் குடும்பத்தார் மற்றும் கேரளாவில் இருந்து வருகை கொடுத்திருக்கின்ற நமது உபாசகர் ராஜலிங்கம் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து வருகை கொடுத்திருக்கின்ற தேவா, சென்னையிலிருந்து வருகை கொடுத்திருக்கின்ற அன்பு சகோதரர் கோபி, அதே போல வணக்கத்திற்குரிய பௌத்த அறவரடிகள் முத்தஷி, ஒப்பா மற்றும் பந்தேஜி போன்ற அனைவரையும் இந்த நேரத்தில் நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல சென்ற ஆண்டும் இதேபோல் நாம் கேரளாவிலிருந்து நாம் கர்நாடகா முழுக்க, அதாவது பெங்களூரில் அனைத்து இடங்களுக்கும் சென்றோம். மிக சிறப்பான வரவேற்போடு சென்றோம். அதே போல இந்த ஆண்டும் நாம் மிக குறுகிய காலத்தில் இந்த அசோகா அம்பேத்கர் தம்ம யாத்திரையை வடிவமைத்து அதனை வெகு விரைவாக நாம் ஆர்கனைஸ் செஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதன் நோக்கம் உலகில் அமைதி உருவாக வேண்டும். இந்திய துணைக்கண்டத்தை கடந்து நம்ம பார்த்தோம்னா அங்கே உலகம் முழுக்க போர் மூண்டு கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் தற்பொழுது சண்டை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இப்போ அருகில் இருக்கிற பங்களாதேஷ் நாடு நிலை குலைந்து இருக்கிறது. இஸ்லாமியர்கள் பௌத்த பிக்குகளை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பௌத்த அறவணைகளை கொண்டு குவித்திருக்கிறார்கள். இது மாதிரி இந்தியாவை கடந்து மற்ற நாடுகள் இன்று பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது நமக்கு கௌதம புத்தர் வழங்கிய அருட்கொடை. கௌதம புத்தரின் அருட்கொடையால் தான் நாம் இன்று அழகாக ஊர்வலம் வருகிறோம், அழகாக நாம் பேசுகிறோம். பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. கௌதம புத்தரின் வழியாக அசோகரின் துணையோடு அம்பேத்கர் நமக்கு காட்டிய வழியில் நாம் நமது அதிகாரத்தை பயன்படுத்தும் வகையில் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த யாத்திரை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. வரலாற்றிலே தம்ம யாத்திரையை மேற்கொண்ட ஒரே சங்கம் புத்திஸ்ட் ஃப்ராட்டர்னிட்டி கவுன்சில் வரலாற்றிலேயே, அதாவது சவுத் ஸ்டேட்ஸை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பௌத்தர்களை, அம்பேத்கரிய சொந்தங்களை, பெரியாரிய சொந்தங்களை, பூலேரிய சொந்தங்களை ஒருங்கிணைப்பதற்காக அவருடைய அமைதிக்காக மட்டுமல்லாமல் அனைவருடைய அமைதிக்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தம்ம யாத்திரை. சாதாரணமாக நடைபெறுவது கிடையாது. யாரிடமும் பைசா கிடையாது, காசு கிடையாது. யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்தையும் இழந்து ஒரு 30-20 நாட்கள் நாம் பயணிக்கிறோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பணிகள் இருக்கிறது, பணி சுமைகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு 20 நாட்களை நாம் கழிக்கிறோம் என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக, உங்களுடைய அமைதியை நாங்கள் உருவாக்குவதற்காக நாங்களே என்ன சொல்றது, எவ்வாறு
இந்த மெழுகுவர்த்தி தன்னை உருக்கிக் கொண்டு இந்த உலகிற்கு பிரகாசத்தை உருவாக்குகிறதோ, எவ்வாறு இங்கு இருக்கிற இந்த இடத்தை பிரகாசிக்க வைக்கிறதோ, அதை போல இந்த தம்ம யாத்திரை குழு தன்னுடைய நலன்களை கருதாமல் இந்த சமூகத்திற்காக அமைதியை உருவாக்க வேண்டும், சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும், சாதி சமூகங்களுக்கிடையே உள்ள வேற்றுமைகளை களைய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தை நெஞ்சிலே ஏந்தி நாம் அசோகா அம்பேத்கர் தம்ம யாத்திரையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யாத்திரை வெறும் SC/ST மக்கள் இருக்கிற பகுதிக்கு மட்டும் போகல, அக்ரஹாரம் இருக்கிற பகுதிக்கு செல்கிறது, இடைநிலை சாதிகள் வசிக்கிற பகுதிகளுக்குள் செல்கிறது. அவர்கள் போற்றி வணங்குகிறார்கள், அவர்கள் தலைவணங்கி பூக்களை அள்ளி வீசுகிறார்கள். அது அதைத்தான் நாம் விரும்புகிறோம். அதைத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்காக தோன்றினார். அதைத்தான் கௌதம புத்தர் நேசித்தார். எனவே அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்றால் அது நம் சொந்தங்களால் இந்த தம்ம யாத்திரை மூலமாக இந்த செய்தியை எடுத்து செல்கிறோம். இந்த செய்தியை எடுத்து செல்வதற்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் வரும் பெரும் பொருட்செலவில் தான் இதை வந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு இந்த 2 வண்டிக்கு வந்து டீசல் அடைக்கிறதை அடிக்கிறதுக்கு ஒரு 15,000 ஆகும். அதன் பிறகு இங்கே வந்திருக்கிற 22 பேருக்கு உணவு, அவங்களுக்கான ஏதாவது உபாதைகள் வந்தால் அவங்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கடந்து இங்கே உங்கள் முன்பாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆக நீங்கள் எல்லோரும் இந்த யாத்திரையை